மசாஜ் பண்ணுங்க. உம்மட தலைக்கு எண்ணெய கொஞ்சம் பூசுடுங்க, வாப்பட தலைக்கு கொஞ்சம் எண்ணெய பூசுங்க. உட்கார்ந்து உம்மா என்ன செய்துமா, சும்மா இருக்கிறீங்களா உம்மா, உங்களுக்கு என்ன தேவை உம்மா, நான் தண்ணி கொண்டு வந்து தரட்டா உம்மா, நான் ஒரு டீயோ ஊதி தரட்டா உம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உம்மா எனக்கு கொஞ்சம் தொழில பிரச்சனையா இருக்குது உம்மா, என் குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை, என் புள்ளகளால கொஞ்சம் பிரச்சனை, துவாசங்களே உம்மாண்டா. கனியமான சகோதரர்களே, அந்த தாய் தொழுகையாளியா இருக்க தேவையில்லை, அந்த தாய் பெரிய தீன்தாரியா இருக்க தேவையில்லை. ஆஸ் அ மதர் உம்மான்ற வகையில யா அல்லாஹ் இவ்வளோ போதும், அல்லாஹ்வுடைய அர்ஷ பெய்து தட்டும், எந்த திரையும் இல்லாம அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வான். ஆனா இன்றைக்கு எங்கட எத்தனையோ பேர் தாயும் ஆப்பனும் ரோட்ல இவரு போறாரு, எங்கெங்கயோ போறாரு, யார் யாருக்கோ ஹெல்ப் பண்ண போறாரு, போட்டோல காட்டுறாரு கொடுக்கறது. ஆனா உம்மா பாப்பா அம்மா தப்பா, நான் ஒரு இடத்துக்கு போறேன், அது ஒரு ஆள் காட்டுறாரு, ஹஜ்ரத் இந்த பள்ளியிட ட்ரஸ்டி போர்ட் தலைவர்ட உம்மா இந்த இடத்துலதான் பிச்சை எடுக்கிறேன், இந்த ஏரியாலே ஒரு இடத்துல. கனியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஹதீஸ்ல கடினமான எச்சரிக்கை வந்திருக்குது. குர்ஆன் சொல்லுது, வலா தகுல்லஹுமா உஃப், உங்களோட இங்கிலீஷ், உங்களோட லாங்குவேஜ், உங்களோட திறமை எல்லாம் குப்பையில, உம்மக்கு முன்னால வாப்பக்கு முன்னால. குர்ஆன் சொல்லுது, உம்மவையும் வாப்பவையும் பார்த்து ஓப்புண்டாதீங்க. நாங்க எங்கட பாசல சொல்றதாக இருந்தா, உம்மா ஒரு வார்த்தையை சொன்னா, வாப்ப ஒரு வார்த்தையை சொன்னா, சும்மறீங்களே பைத்தியமா உங்களுக்கு, வேலையை பார்த்துட்டு போங்களே சொல்லிடவா, குடும்ப வாழ்க்கை நாசமாகும், வியாபாரத்துல வறுமை உண்டாகும், எங்களோட புள்ளகள் செழிப்பான சாலியான புள்ளகளா வளர மாட்டாங்க. நாங்க உம்மக்கும் வாப்பக்கும் செய்யற துரோகம், உம்மடையும் வாப்படையும் மனத்தை நோவடிக்கிறது. மனைவிக்காக வேண்டி எத்தனையோ பேர் உம்மா வாப்பா பிரிஞ்சு வாழ்றாங்க, அவங்களோட பிரச்சனை ஏற்பட்ட உலகம் எல்லாம் ஓடுறாங்க. எத்தனையோ பேரு கால், பேங்க்ல போயிட்டு கடன், ஆனா உம்மட்ட போயிட்டு உம்மா என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்காக துஆ செய்யுங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இல்லை. எத்தனையோ வாப்பமார் ஆசைப்படுறாங்க. ஒரு சம்பவத்தை அண்ணியன் எழுதிக்கிறான். ஒரு வாப்பா போன் எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுக்கிறாரு, இந்த போனை கொஞ்சம் செஞ்சுட்டாங்களே. கடையில் உள்ளவர் பார்க்கிறாரு, போன்ல ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா தானே இருக்குது. இந்த வாப்ப சொல்றாரு, என் மகன் போன் வருது இல்லை, இந்த போனுக்கு நான் நினைச்சேன் போன் உடஞ்சோ தெரியல. எத்தனையோ வாப்ப எதிர்பார்த்து கேட்கிறாங்க, என்னவா என்னோட வந்து உட்கார்ந்து பேசணும், ஒரு 15 நிமிஷம் என்னோட உட்கார்ந்து சிரிச்சு பேசணும். என்ன மகன், என் உம்மா வந்து பேசணும், என் உம்மாவோட அம்மா நினைக்கிறா என் மகன் வந்து பேசணும். ஆனா நாங்க பிஸி, எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா வேலையும். ஆனா கேவலம் எங்களுக்கு தெரியாது, என் உம்மோட வாப்பட துவாவால தானே நான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறேன். என் உம்மா வாப்பா எப்பவுமே என்னோட துவா எனக்காக துவா செய்யறாங்களே, அதனாலதானே நாங்க இப்படி இருக்கிறோம். எங்களோட எத்தனையோ மகன்மாருக்கு தெரியாது, எத்தனையோ மகள்மாருக்கு தெரியாது. உம்மா வேலைக்காரி மாதிரி. கண்ணியமான சகோதரர்களே, உம்மா எப்படி இருந்தாலும் பாப்பா எப்படி இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு பேச அனுமதி இல்லை. அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். நீங்க மகன் மகள் என்ற வகையில உம்மக்கு செய்ய வேண்டிய கடமையில எந்த ஒரு குறையும் உங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி இல்லை. ஹதீஸ்ல என்ன தெரியுமா வருது, உங்களோட உம்மாவை நீங்க நோவடிச்சிருந்தா, உங்களோட வாப்பட மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா, உம்மட்ட வாப்பட்ட போயிட்டு உம்மாவையும் வாப்பாவையும் சிரிக்க வைங்க, உம்மாவையும் வாப்பாவையும் ஆனந்தப்பட வைங்க. நீங்க நேரத்தோட அந்த செஞ்ச அந்த கோபத்துக்கு உம்மோட வாப்பட மனசை நோவடிச்சதுக்கு உம்மா வாப்பாம் சிரிக்கிறது, உங்களோட பேச்ச கேட்டு உங்களோட ஜோக்க கேட்டு உம்மா வாப்பாம் சிரிக்கிறத கொண்டு
அல்லாஹ் உங்களுக்கு ஏறேற்றதை தருவான். முஸ்னத் அஹ்மதுல ரிவாயத் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கபருக்கு போறாங்க. தாயுடைய கபர்ல போயிட்டு அழுகுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க இல்ல அழுகுறாங்க. ஏங்கி 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 சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கள் எல்லாருக்கும் அழுக வந்துச்சு, நாங்க எல்லாரும் அழுகிறோம், எங்களுக்கு பயம் முடிச்சிருச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தை விட்டு எழுதி வரமாட்டாங்களோ அப்படி அழுது கொண்டிருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் தொழுகிறதுக்கு போய் தக்பீரை கற்றேன், அல்லாஹு அக்பர். என் உம்மா உயிரோட இருந்து பின்னுக்கு இருந்து உம்மா கூப்பிடுறா, யா முஹம்மத் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கடா. நான் தக்பீரை விட்டுட்டு ஓடோடி போயிட்டு உம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெரிய கடமை என் உம்மக்கும் வாப்பக்கும் நான் செய்யணும். இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, புள்ளகளை சாலிஹா வளர்க்கிறது, அதே மாதிரி அந்த புள்ளகள் உம்மா வாப்பாவா கண்ணியமான முறையில் நடத்தாற்றுறது, பக்குவமான முறையில் நடத்தாற்றுறது, அது மிகப்பெரிய பொறுப்பான ஒரு விஷயம். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதனுக்கு உம்மாவும் வாப்பாவும் இருந்து அல்லது தாய் மட்டும் இருந்து அந்த தாயின் மூலமாக இந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போகலண்டா இவன் நாசமா போகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. தாயுடைய மனதை சந்தோஷப்படுத்துறது அவ்வளோ முக்கியமான விஷயம். தாயுடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி வ சுக்து ரப்பி ஃபீ சுக்துல் வாலிதி. நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உங்களோட வாப்பாவை திருப்திப்படுத்துங்க. வாப்பா சொல்றாரு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வும் திருப்திப்படுவார். வாப்பா என்னடா இவன் இப்படிங்கிறானேடா, அல்லாஹ்வும் இவனோட கோபப்படுறான். கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் நிலைமையை மாற்றணும். ஒரு பெற்றோராக இருந்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை 100க்கு 100 செஞ்சு சாலிஹான குழந்தைகளை எங்களோட குழந்தையை வளர்க்கிறது. நாங்க வளர்ந்த எங்களோட குழந்தைகள் பெற்றோர்களை மதிச்சு அவங்களை கண்ணியமான முறையில் நடந்து கொள்றது எங்களோட ஈருலக வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான நிலைமை உருவாகிறதுக்கு காரணமா அமையும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமையை மாற்றி